எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா மார்ச் மந்த் ப்ரெடிக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபயர் சைன் எலிமெண்ட்ஸோடைய ரீடிங். நீங்கள் மேஷ ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசியாக இருந்தீங்க அல்லது லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரீடிங் நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ 2 sets ஆஃப் பைல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பைல் 1 ஒயிட் வித் பிங்க் ஃப்ளவர், செகண்ட் டார்க் பிங்க். ஸோ உங்களுடைய இன்ட்யூஷன் படி இது சொல்லுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதம் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் இந்த ரீடிங். ஸோ சூஸ் பண்ணுங்கள். ஓகே, பைல் 1 போயிடலாம். பைல் 1 இந்த ஃப்ளவர் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் ஃப்ளவர் ஓப்பன் பண்ணிடலாம். Manifestation, 6 of Wands, King of Pentacles, Mahakal, Divine Timing, Talking Stick, Deep Knowing, and finally Inner Wisdom. You know what to do, trust your inner wisdom and take appropriate action without delay அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஓவரால் உங்களுடைய சார்ட் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜியாக தெரியுறீங்க. பட் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா 50 to 60% தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனும் நீங்கள் எதை நினச்சி பண்ணுறீங்களோ இந்த பர்சன்டேஜ் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ அதே சமயம் உங்களால் சில விஷயங்கள் ஒரு மீறி பண்ண முடியலை, இல்லை அதுக்கு ஒரு நிறைய எஃபர்ட் கொடுக்க வேண்டியிருக்கு, ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய சிச்சுவேஷன் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்காக. பட் ஆனால் இன்னும் அந்த இடைஞ்சல்கள் அப்படின்றது இருக்குது. ஆனால் பெருசாக இங்கே ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ ஓரளவு உங்களுடைய நீங்கள் நினைக்கிற விஷயமா இருக்கட்டும், நீங்கள் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அது உங்களுடைய ஒர்க்கில் ஸோ சம்திங் ஒரு டெவலப்மெண்ட் தான் தெரியுது. பட் ஆனாலும் என்ன உங்களுடைய மெயின் ஒரு மனசில் என்ன தோணுது அப்படின்னா இப்போ தான் இதுக்கு ஒரு விடிவு காலம், எப்போ தான் சக்ஸஸ் கிடைக்கும், எப்போ தான் நினச்ச ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. ஏன்னா உங்களுடைய எஃபர்ட் முன்னாடி இருந்து இது இப்போ கிடையாது, ரொம்ப நாளாக இருந்து இந்த எஃபர்ட் போட்டுட்ருக்கீங்க. பட் ஆனால் இப்போ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சீக்கிரம் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், நினச்ச விஷயம் சீக்கிரம் பலிதமானால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு திங்கிங் தான் போயிட்டுருக்கு. இங்கே சிலருக்கு த்ரோட் சக்ரா பிளாக் தெரியுதுங்க. ஸோ பேசும்போது ஏதாவது ஒரு அதாவது நீங்கள் நினச்ச விஷயம் பேச முடியாமல் போயிருக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இருந்தால் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதர் திங் ஒரு ஹீல் பண்ணிக்கலாம், ஃப்ரீக்வன்சி ஹீல், த்ரோட் சக்ரா ஹீல் பண்ணிக்கலாம். அதர் திங் இங்கே மெயினாக ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது. என்னென்னா நீங்கள் இப்போ அட் ப்ரெசண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா சில விஷயங்களை ஒரு மனசு ஒரு சோர்வு தெரியுது, இல்லை பண்ண பிடிக்கலை, இல்லை அதுக்கு ஒரு நிறைய எஃபர்ட் கொடுத்துட்டோம், இனிமேல் என்ன கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. பெருசாக மனசு உடன்படலை அப்படின்ற மாதிரியும் இங்கே வருது. ஸோ இங்கே யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் இந்த மாதிரி கிடச்சிட்டு இருக்கலாம். பட் இப்போ கொடுக்குற அந்த உங்களுடைய பிளான்ஸ்க்கு நீங்கள் பண்ணுற ஒரு எக்ஸிக்யூஷன் தான் ஃப்யூச்சரில் அந்த சக்ஸஸ் அப்படின்றது கொண்டு போகும். இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனும் இருக்குது. நிறைய ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் இந்த சக்ஸஸ் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ அது உங்களை சோதனை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. நீங்கள் உங்களுடைய விருப்பம் எவ்வளோ தூரம் வச்சுருக்கீங்க
அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் உங்களை வந்து சோதிக்கிறாங்க, உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து உங்களுக்கு சோதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. அதே மாதிரி சில விஷயங்கள் மனசில் வந்து சில தெளிவுகள் அப்படின்றது இருக்குது. பட் இருந்தாலும் வந்து உடன்படலை, அந்த 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 சுச்சுவேஷனுக்கு வந்து உடன்பட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ சில விஷயங்கள் வந்து அக்செப்டும் பண்ண முடியலை, சில விஷயங்கள்லேருந்து வெளியவும் வர முடியலை அப்படின்ற மாதிரி இருக்குது. சில பேர் இங்கே வைப் என்ன எனக்கு வருது அப்படின்னா, ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க யூனிவர்ஸ்கிட்ட, ஒரு 100% எனக்கு வந்து காமிங்க, அப்போ தான் வந்து நான் வந்து இந்த இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன், இல்லை எஃபர்ட் எடுப்பேன், அதுக்குரிய உழைப்பு நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்கும் சிலருக்கு போயிட்டுருக்கு. இது வந்து என்ன ஒரு ஒரு வைப் அப்படின்னா, நிறைய தடவை நிறைய ஸ்டேஜ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனுடைய விளைவு தான் இந்த ஒரு உங்களுடைய வைப் அப்படின்றது தெரியுது. பட் ஆனால் இங்கே வந்து உங்களை வந்து காத்திருக்க சொல்கிறாங்க, பேஷன்ஸாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய ஒரு வைப், உங்களுடைய எனர்ஜியை வந்து சோதிக்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இங்கே மீன் வருது. அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த முழுமையாக உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு சக்ஸஸ் அப்படின்றது வந்து இங்கே கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா 6 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்குது, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து டிவைன் டைமிங் இருக்குது. ஸோ அதே மாதிரி டீப் நோயிங் அப்படின்றது வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து கண்கூடாக உங்களோட இன்ட்யூஷன் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு உங்களுக்கு வந்து சொல்லிட்டுருக்கு, ஃபாலோ இந்த வழி வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க, உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ ஓவராலாக உங்களோட எனர்ஜி பார்க்கும்போது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த எனர்ஜியை வந்து ரைஸ் பண்ண முடியும், இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கண்டிப்பாக ரைஸ் பண்ண முடியும் உங்களால். ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், மற்றபடி ஓவரால் குட். ஓகே, ஸோ ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. இங்கே பாயில் 2 சூஸ் பண்ண உங்களோட ரீடிங் டார்க் பிங்க். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் எடுத்துடலாம். எப்படி இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது பார்க்கலாம். சரண்டர் பார்க்குறவங்க 1 சீரீஸ் 4 சீரீஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், பீஸ், தெர் இஸ் நோ நீட் டு worry as everything is working out beautifully. Okay, Bang, addiction, transcend materialism and cultivate devotion in Lord Shiva. Wounded healer and between worlds அப்படின்றது வந்திருக்கு. ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய எனர்ஜி வந்து அப்ஸ் அண்ட் டவுன் அப்படின்றது வந்து தெரியுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சொல்லணும் அப்படின்னா அப்படி தான் உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய வைப் தெரியுது. நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்குங்க. சிலருக்கு வந்து ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்கலாம், ஹெவி ஒர்க் இருக்கலாம், அதனால் வந்து ஒரு தூக்கம் இல்லாமல், ஈவன் சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லாமல், ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறது, இல்லை வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஏதாவது ஒரு விஷயம், இல்லை வந்து நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் வந்து டைமுக்கு வந்து முடிக்கணும், அந்த ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சிலருக்கு வந்து இங்கே ஃபேமிலியை பார்த்துக்கிறது கூட ஒரு டைம் இல்லாமல், ஈவன் உங்களுடைய ஹெல்த் கூட சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து இங்கே மெயினாக இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை மணி, வீட்டு ரிலேட்டட், அதாவது வந்து மணி இல்லை சொத்து வாங்குறது, விற்கிறது, இல்லை வீடு சேஞ்ச் பண்ணி போகிறது, லொக்கேஷன் அதாவது வந்து உங்களுக்கு ஐடியா இருக்கலாம், இல்லை வாங்குகிற ஐடியா இருக்கலாம். லோன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் வந்து உங்கள் கையில் கிடைக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரியும் இங்கே ஒரு பாயிண்ட் வருது. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். சிலர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது வந்து பண்ணிகிட்ருக்கலாம், வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை மாடி வீடு கட்டுறது, அந்த மாதிரியெல்லாம் தெரியுது. ஸோ சிலருக்கு வந்து அதுக்கான ஒரு அலைச்சல் அப்படின்றது வந்து இங்கே இருக்குங்க. சிலர் வந்து வேறு இடத்துல போய் ஒரு டிஸ்டன்ஸில் போய் ஒர்க் பண்ணுறது, இல்லை வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு ஒர்க்கிங் அப்படின்றதுனால ஒரு செப்ரேஷன் அப்படின்றது அங்கே இருக்கிறது வேறு.
இடத்துல போய் ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபேமிலியை விட்டுட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம், அந்த மாதிரியும் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, சீக்கிரம் முடியணும், உங்களுக்கு வந்து சீக்கிரம் பதில் கிடைக்கணும். அதே சமயம் வந்து ஏதாவது மணி ரிலேட்டட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் திங்கிங் போயிட்டுருக்கு. அதே மாதிரி அதுக்குள்ளே வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்றது கூட இங்கே இருக்கலாம். இது வந்து ஒர்க்கில் கூட சூட் ஆகுங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் வந்து மற்றவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கலாம், அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ காம்படிட்டர்ஸ் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் போராடி நீங்கள் வந்து ஒரு இது ஸ்டேஜில் இருக்கீங்க. ஸோ வேறு சொல்லணும் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு புரியாத விஷயத்துக்கும் இல்லை வந்து புலப்படாத விஷயத்துக்கும் விரட்டி போகாதீங்க. ஸோ அது வந்து அது வந்து புரியும்போது கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அதர் திங் இங்கே சொல்லணும் அப்படின்னா, சில பாஸ்ட் விஷயங்களும் இங்கே இருக்குது. ஸோ சில விஷயங்கள் வந்து உங்களால் வந்து மறக்க முடியல, அந்த பெயின்ஃபுல் மெமரிஸ். அது வந்து ஃபேமிலிக்குள்ளே, ஒரு ரிலேஷன்ஷிப்பில், ஒர்க்கில் கூட, ஈவன் மெயினாக மணி விஷயத்தில் அந்த மாதிரி இருக்கலாம். சிலருக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் காமிக்குது, அம்மா இல்லை மதர் இன் லா உங்களுக்கு வந்து ஹெல்த்தில் வந்து கவனம் தேவை. ஸோ சில பெயின்ஃபுல் விஷயத்தில் வந்து இந்த ஹீல் ஆகிக்கோங்க, ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சில டெசிஷன் வந்து ஒரு கரெக்டாக எடுக்க முடியும் உங்களால் வந்து. ஸோ அதனால தான் சொன்னேன் நான் உங்களுக்கு, ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள் அந்த டைம் வர்ற வரைக்கும். ஸோ பிளான் பண்ணுங்கள், என்ன பண்ணணும், ஒரு கம்ப்ளீஷன் அப்படின்றது உங்களுடைய பிளானிங்கில் இருக்கணும். ஸோ இங்கே அங்கே அப்படின்ற ஒரு எனர்ஜி தான் இங்கே வருது. ஸோ என்ன டிசிஷன் எடுக்கிறது, எதை வந்து சார்ந்து போகிறது, எப்படி வந்து முடிவு எடுக்கிறது உங்களுக்கு ஃபேவராக, அந்த மாதிரி ஒரு பயம் இல்லை கன்ஃபியூஷன் அப்படின்றது இங்கே இருக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு பீஸ் அப்படின்றது ஒரு கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து மனசை வந்து வருத்திக்காதீங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக, ஏன்னா இது வந்து அது வந்து பொருளாக இருக்கலாம், இல்லை மனிதர்களாக இருக்கலாம், இல்லை சிச்சுவேஷனாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் கொடுத்துருக்கு. ஸோ அதிலேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரிலீஃப் ஆகிக்கோங்க, வெளியே வாங்க. ஸோ ஃப்யூச்சர் உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து உங்களுடைய க்ரோத்தில் வந்து ஒரு பூஸ்டப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில புரியாத விஷயங்கள், கஷ்டமான விஷயங்கள் வந்து அது வந்து சரண்டர் கொடுத்துருங்க யூனிவர்ஸ்ட்டை. ஓகே. ஸோ அதை தாண்டி தான் இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய பிளான், உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி நிறைய வச்சுருக்கீங்க. உங்களுடைய பிளானிங் நிறைய தெரியுது. ஆனால் வந்து அது எப்படி கொண்டு போகிறது, எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றதுலாம் இங்கே நிறைய ஒரு ஃபேஸஸ் இங்கே வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய ஸ்டேஜ் இங்கே தாண்டி வந்திருக்கீங்க. பட் ஈவன் தோ இங்கே இன்னும் இருக்குது. இங்கே அந்த பெயின் அப்படின்றது இருக்குது, இல்லை வந்து பாஸ்ட் மெமரிஸ் அப்படின்றது இருக்குது. சில விஷயங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அந்த மாதிரி சிச்சுவேஷனும் இங்கே இருக்குது. ஸோ அதை தான் நான் சரண்டர் கொடுங்க. ஸோ ரிலீஃப் ஆகும்போது தான் சில விஷயங்கள் வந்து உங்களால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் உங்களுடைய ஃப்யூச்சர் செல்ஃபில். ஓகே. ஸோ இதுதான் உங்களுடைய கைடன்ஸ், இந்த மாதத்துக்குரிய கைடன்ஸ். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் கொடுங்க. ஸோ தேங்க்யூ.